இது என்னடா தண்ணி புழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அது என்னோட வேர்வை. நம்மளோட காராமணி தோட்டம் அறுவடை ஆகிற நிலைமையில வந்து இருக்கு. ஆனா வேர் பகுதியில் கொஞ்சம் உயிரோட்டம் வந்து இருக்கு. அங்கங்க சில பிஞ்சுகளும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஒரு சின்ன தண்ணி பாய்ச்சினா இருக்கக்கூடிய பிஞ்சு எல்லாமே உயரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து பாய்ச்ச வந்து தொடங்கணும் நண்பா. காராமணி நீட்டா வந்துச்சா நம்ம அறுத்துமா இல்லையான்னு இந்த ஷார்ட் வீடியோவோட எண்ட்ல இருக்கு. நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்ல நம்ம மாட்டுக்காக புல் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடங்கிட்டேன். பொதுவாக ஒரு தோட்டம் அறுவடையை சொல்ல கால்நடைகளை விட்டு மேய்க்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா அதே தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள செடிகள் இருக்க சொல்ல நம்ம கால்நடைகளை விட்டு அந்த செடிகளை மேய்ச்சோம்னா அது கொலைக்கு சமானம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அதனால தான் வெறும் புல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு போயிட்டு நம்ம மாட்டுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஒரு வழியாக மாடுகளுக்கு தேவையான புல் அறுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்க்கடலை போகிற சீசன் வந்தனால வேர்புகளுக்கு வந்து தொடங்கிட்டேன் நண்பா. அதுக்கப்புறம் தான் வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து ஊற்ற தொடங்கிடுச்சு. அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. 3 நாள் கழிச்சு நம்ம தண்ணி பாய்ச்சணும் இல்லையா, அதுக்கு பலனாக வந்து நம்ம காராமணி பிஞ்சு கொஞ்சம் ஹைட்டாகவே வந்துச்சு. அறுத்துட்டு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி முடிச்சாச்சு.